அந்த நிகிதாவுடைய சகோதரர் கவியரசுடைய மைத்துனர் தான் வழக்கறிஞர் பசும்பொன் மாணியன் திருநகரன் சொல்றாரு. எப்படியாவது இந்த இதுல அப்படியே பார்த்தாலும் வழக்கறிஞர் அருவாளை வச்சு சைமன் மாதிரி மிரட்டல. ஒரு தாய் 2 கணவன் இருப்பாங்க. அப்படி ஒரு கலாச்சார குடும்பத்துக்காரங்க. வணக்கம். திருப்புவனம் மடப்புறம் கோவிலில் அஜித்குமார் காவல்துறையால் சித்திரவதை படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த சம்பவத்திலே புகார்தாராக இருக்கக்கூடிய நிகிதா குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் இப்பொழுது ஆதாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே புகார்தாருடைய பின்னணியை விசாரணையில் அறிய வேண்டியவர்கள் அறியாத காரணத்தால் தான் மிகப்பெரிய ஒரு உயிரை இழந்திருக்கிறோம். இந்த நிலையில் அந்த நிகிதா யார் அப்படின்றது சம்பந்தமாக இப்போ விசாரிக்கும் போது அவர்களுடைய மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர், பூர்வீகமாக நம்ம உரப்புணரை சேர்ந்தவர் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. அதில் நேற்று சோசியல் மீடியாவில் ஒருத்தர் நான் வேலைக்கு பணம் கொடுத்துருந்தேன், அதில் ஏமாற்றப்பட்ட 2011 அன்றைய துணை முதல்வர் நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிஏ என்று சொல்லி எங்களிடம் பணங்களை பறிகொடுத்து விட்டோம். அப்பொழுது புகார் கொடுத்தோம். ஆதாரமில்லா காலத்தால் புகார் எடுக்கவில்லை. திருநகரிலே வழக்கறிஞர் பசும்பொன் மாணியன் ஒன்று இருந்தார். அவரிடத்திலே எங்களை அழைத்து சென்றார்கள். இவ்விடத்தில் நீங்கள் பணம் வாங்க முடியாது, தெரிந்ததை பார்த்து கொண்டு எங்களை அனுப்பிச்சு விட்டார் பேட்டியில் கொடுத்துருக்கார். நான் திருநகருக்கு நான் பிறந்து வளர்ந்துள்ள மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கரிசப்பட்டி என்று சொன்னாலும் மதுரை காலவாசலில் தான் எங்கள் குடும்பம் 70 வருடங்களாக இருந்து வருகிறது. திருநகரில் யார் என்று விசாரித்தா அங்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அந்த பேட்டி கொடுத்து பணம் பறி கொடுத்தவர் தெளிவாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த நிகிதாவுடைய சகோதரர் கவியரசுடைய மைத்துனர் தான் வழக்கறிஞர் பசும்பொன் மாணியன் திருநகரன் சொல்றாரு. எனக்கு கவியரசு என்ற உறவினர் யாரும் இல்லை, நிகிதாவும் முன்ன நம்ம பார்த்ததும் இல்லை. ரெண்டாவது, நம்ம இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு துணை போவதும் இல்லை. பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் போராடிட்டு இருக்காங்க. நான் அதோட விட்டுட்டேன். நிறைய நண்பர்கள் என் இடத்துல கேட்டாங்க, நான் விளக்கமும் சொல்லிட்டேன். மதுரையில் 4 பசும்பொன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நான் வழக்கறிஞர் அரசியல் தலைவர் அடிப்படையில் நம்ம இருக்கோம். மற்றவங்க ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கிறார், மற்றவங்க வழக்கறிஞராக இருக்காங்க. ஆனால் வெளியே நம்ம பேர் வந்தோடனே காவி கூட்டம் என்ன பண்ணுறான், அதோட சைமன் கூட்டம், சீமான சைமன் கூட்டம் என்ன பண்ணுறான்னா, நம்ம தான் உறுதிப்படுத்துகிற மாதிரி வலைதளங்களை தவறான செய்தியை போடுறான். இன்னைக்கு சைமன் என்ற சீமான நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? திராவிடத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, சமூகத்திற்கு எதிராக நடந்து கொண்டுகிட்டு இருக்கான். அவனை எதிர்த்து பேசுறான். அதனால இன்னைக்கு அவங்க வலைதளத்தில் போறான். இன்னைக்கு யாரோ அங்கே ஒரு பெரியவருக்கு போனை கொடுத்து இவங்களே சொல்றாங்க, காலவாசல் தங்கம் கிரான்ஸ் எதிர்த்தாமல் இருக்க வீட்டு தானையா இவங்களே கேட்டுக்கிறாங்க. ஏன்னா களவாணி பேல தங்க கிரான்ஸ் வீட்டுக்கு எதிர்த்தாமல் வந்தது இப்போதான். நான் அதுக்கு முன்னாடி இருந்தது தங்க கிரான்ஸுக்கு பின்னாடி இருக்கேன்டா. அது கூமுட்டை பேலுங்க. நாம் தமிழர் கட்சி காவி கூட்டம்னாலே கூமுட்டையே. எப்படியாவது இந்த இதில் அப்படியே பார்த்தாலும் வழக்கறிஞர் அருவாளை வச்சு சைமன் மாதிரி மிரட்டல. நீங்க நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இதை இந்த ஒரு பேட்டியில் நிறைய அம்சம் இருக்கு. பணம் பறி கொடுத்த ஒரு பேட்டியில் எஸ்பி கிட்ட போனால் எஸ்பி ஆதாரம் இல்லைன்னு சொல்றாரு, அசரகா சொல்லிட்டாரு. ஒரு இதில் கோயம்புத்தூர் வைக்கல் ஜெயச்சந்திரன் பணம் பறி கொடுத்து சொல்றாரு, மிரட்டினாருன்னு சொல்றாரு. இப்படி இவங்க தெளிவா சொல்றாங்க. திருநகரை சேர்ந்த வைக்கல் பசும்பொன் மாணியன் இந்த நிகிதாவுடைய சகோதரர் கவியரசுடைய மைத்துனர் சொல்றான். இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு பின்னாடியா ஏழை திருமங்கலம், உசிலம்பட்டி, கல்லுப்பட்டியில் நாங்கள் நெருங்கி சொந்த வந்தோம்டா, ரத்த உறவு இருக்கிற ஊர். நீ மாட்டிக்கிறீங்களா? எங்கேயோ நவதானிய பேழுக
இந்த நாம் தமிழர் கட்சி காவி கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு இலக்கணம் இல்லாதவங்க, மரம் இல்லாதவங்க, ஒரு மரமற்ற கலவை குடும்பம். நீங்களா ஒரு கலப்படர். நீ என்கிட்ட அங்க இங்க நான் கலப்படன்னு சொல்ல என்ன காரணம் கேட்டா வேற மாதிரி. நீங்க எல்லாம் ஒரு தாய் 2 கணவன் இருப்பாங்க, அப்படி ஒரு கலாச்சார குடும்பத்துக்காரங்க. இவங்க வந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பசுமூன் பாண்டியன் பசுமூன் பாண்டியன்னா ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக பேசு. உன்னால் முடியுமா? சந்திக்க முடியுமா? என்னை சந்திக்கிறதுக்கு உன்னால் முடியாது. ஆனால் தவறான கருத்துக்களை வலைதளங்களில் பரப்புறாங்க. இந்த பசுமூன் பாண்டியன் என்பது வேறு, நம்ம வேற. நம்ம யாருக்கும் அக்கிரமான முறையில் அநியாயமான முறையில் தலையிட்டது இல்லை. நிர்மலா தேவி வழக்கில் நம்ம தலையிட்டோம்னா அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கல. அவளை சிறையில் வச்சு அந்த கௌரவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. நான் அதில் சட்டத்தின் போராடி அவங்களை வெளியே கொண்டு வந்தேன். 1 வருஷத்தில் வெளியே வந்தோடனே அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டுனானே? ஆமான்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு வழக்கு நடத்துன்னு சொல்லி அப்பயே நான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த வழக்கில் நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன்னு வெளியே வந்துட்டேன். ஒரு உயிரை காப்பாற்றுகிற ஒரு பெரியாருடைய சிந்தனையாளர், பெரியாரின் தொண்டன், அந்த அடிப்படையில் செயல்படுறார். உங்களுடைய சமூக வலைதளத்தில் நீங்கள் கூட பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்